ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அஜந்தா கேவ்ஸ்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம சாம்பாஜி நகர், அதாவது அவுரங்காபாத்ல இருந்து அஜந்தா கேவ்ஸ் வரைக்கும் வந்த பஸ் vlog தான் போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் வரணும்னா எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சூப்பரான கைடாக இருக்கும். ஸோ லாஸ்ட் vlog பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ இந்த vlogல வந்து நாம் அஜந்தா கேவ்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த மலைகளோட அடிவாரத்தில் தான் வந்து அஜந்தா கேவ்ஸ் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நாம் இதுக்கு முன்னாடி vlogs பார்த்துருந்தீங்கன்னா நாம் சாம்பாஜி நகர்லேருந்து எல்லோரா கேவ்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அஜந்தா கேவ்ஸ் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நாம் ட்ராவல் vlog பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அஜந்தா கேவ்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சைட்டான அஜந்தா கேவ்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வெல்கம் டு அஜந்தா கேவ்ஸ். அஜந்தா கேவ்ஸ் அதாவது இந்த ஹைவே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள நாம 4 கிலோமீட்டர்ஸ் போகணும், ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பஸ் vlog போட்டிருக்கேன். இங்கே பஸ் ஸ்டாண்ட் அஜந்தா கேவ்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹைவேக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அஜந்தா கேவ்ஸோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜந்தா விசிட்டர் சென்டர், அஜந்தா ஜங்ஷன் ஷாப்பிங் பிளாசா, இதெல்லாமே வந்து இங்கே போயிட்டு லெஃப்ட் சைடு போனால் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாம் குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, ஏன்னா காலையில் நாம் 7 மணிக்கு கிளம்புனோங்க. கரெக்டாக 8, 9, 2 மணி நேரத்தில் நம்ம அஜந்தா கேவ்ஸ் வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு குயிக்காக ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க பாருங்க. இது ஒன் ஆஃப் த செம்ம பியூட்டிஃபுல் மான்யூமெண்ட்ஸுங்க. எல்லோரா கேவ்ஸ் பார்த்தே நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேங்க. அஜந்தா கேவ்ஸ் அதை விட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வாங்க மக்களே, என்ன மாதிரியே நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நேரில் பார்க்குறேன், உங்களுக்காக விர்ச்சுவலாக கவர் பண்ணி நம்ம ஸ்பெஷல் vlogsஸாக பண்ண போகிறோம் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் ரெசார்ட் இருக்குது, ஷட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது கேவ்ஸ்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா 4 கிலோமீட்டர்ஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம மகாராஷ்டிரா டூரிசம் வந்து ஷட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கிங் லாட்ஸு, அஜந்தா விசிட்டிங் சென்டர், எம்டிடிசி ஃபுட் ஹில் ரெஸ்டாரண்ட் நியர் அஜந்தா கேவ்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு விசிட்டிங் சென்டரில் என்னென்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியது தான். ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு பார்க் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா அஜந்தா டி ஜங்ஷன் பார்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அம்யூனிட்டி சார்ஜஸ் பெர் ஹெட் 15 rupees வாங்குறாங்க. 2 வீலருக்கு வந்து 20 rupees, லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு 50 rupees, ஹெவி வெஹிக்கிள்க்கு 100 rupees. கேவ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 AM இருந்து சாயங்காலம் 5:30 PM வரைக்குங்க. ஸோ காலங்காத்தாலேயே நீங்கள் வந்துடுறது நல்லது, வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்து முடிச்சிடலாங்க. இங்கே இருக்கு பாருங்க, டி ஜங்ஷன் கெஸ்ட் ஹவுஸ்னு போட்டிருப்பாங்க. ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் உள்ள வரைக்குமே போகுது, பட் டூரிஸ்ட் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. மக்களே, நம்ம அம்யூனிட்டி சார்ஜஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு 15 rupees தாங்க வாங்குறாங்க. உள்ளுக்குள்ள வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, சில்ட்ரன் பிளே ஏரியா, இது எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், பஸ் பார்க்கிங், பெரிய இந்த டெம்போ டிராவலர் பார்க்கிங் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு பஸ்ஸுக்கு தனியாக பே பண்ணணும். உள்ளே பே பண்ணணுமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் பஸ் பிடிச்சி உள்ளே போக வேண்டியது தான். இது ரொம்ப பெரிய ஏரியாங்க, அதனால கிட்டத்தட்ட 4-5 hours ஆகும், ஓகேவா? அதனால பொறுமையாக சுற்றி பார்ப்போம் நாம். இங்கே ஏசி, நான் ஏசி ரூம்ஸ், குரூப் அக்காமடேஷன் எல்லாமே இருக்குங்க. அஜந்தா டூரிஸ்ட் ரெசார்ட் ஃபர்தார் பூர்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே ஸ்டே பண்ணோன்னா கூட இது நோட் பண்ணிக்கிங்க, கால் பண்ணி புக் பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேவா? ஸோ இப்போ நாம் உள்ளே போகலாம். கார் பார்க்கிங் ஏரியாலாம் செம்மையாக பெருசாக வச்சுருக்காங்க.
டிரைவர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறதுக்கான ஏரியாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஷட்டில் பஸ் ஸ்டாப், அஜந்தா கேவ்ஸு, ஷாப்பிங் பிளாசா எல்லாமே இந்த சைடு போக வேண்டியது தான். நாம் எம்டிடிசி மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால் மெயின்டைன் பண்ணப்படுது. மண்டே க்ளோஸ்டு, ஓகேவா? அஜந்தா வந்து மண்டே க்ளோஸ்டு, எல்லோரா வந்து டியூஸ்டே க்ளோஸ்டு. மக்களே, நேற்று எல்லோரா போயிருந்தோம். அங்கேயும் சரி, இங்கே அஜந்தாலேயும் சரி, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம காலங்காத்தாலேயே வந்துட்டோமா, இப்போ தான் கடைகளாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குமா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களா, சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் எல்லாம் கடையை திறந்துட்டு இருக்காங்க. மக்களே, குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாங்க. சப்பாத்தி பாஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன கிடைக்கும்னா, ஆலு பராத்தா, பூரி பாஜி, சப்பாத்தி பாஜி, பிளெயின் பராத்தா, சமோசா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். வடாப்பாவ் கிடைக்கும். மகாராஷ்டிராவோட நேஷ்னல் ஃபுட்டுன்னே சொல்லலாம் வடாப்பாவ். எல்லா பக்கமும் வடாப்பாவ் கிடைக்கும். ஸோ இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் ஹோட்டல் ஓம் சாய்ராமில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அஜந்தா கேவ்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, ஒரு கர்வ் மாதிரி. அது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஏரியா டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம், ஓகேவா? வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ளேயே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒரு கைட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ கைடு வேணும்னா நீங்கள் கைடும் வச்சுக்கலாம், ஓகேவா? வெளியே புக்ஸ் எல்லாம் வைப்பாங்க ஹிஸ்ட்ரி பற்றி. 120 rupees வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கைடு வேணாம்ப்பா நானே பார்த்துக்கிறேன்னா புக்கை வாங்கிக்கலாம். மக்களே, நம்மளோட சப்பாத்தி பாஜி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம மகாராஷ்டிராவோட நேஷ்னல் ஃபுட் வடாப்பாவ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சப்பாத்தி பாஜி சாப்பிடலாம், ஓகேவா? இப்போ தான் டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க மெதுவாக. நம்ம ஓப்பன் பண்ண உடனே வந்து கடையை திறக்கிறப்பவே உள்ளே வந்தாச்சு. வாங்கி சாப்பிடுவோம். மக்களே, சுட சுட நம்ம சப்பாத்தி பாஜி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, புல்கா ரொட்டி மாதிரி எல்லா பக்கம் இந்த வெங்காயம் கொடுத்துருவாங்க. பியாஸ் பையாத்தோட பியாஸ் ஏதோ அது மட்டும் தானே தெரியும் நமக்கு. சரி, வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஷட்டில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க பஸ்ஸஸ். அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ஸில் கிளம்ப வேண்டியது தான். கரெக்டாக மணி 9:45 ஆகுது. ஸோ ஒரு 4 to 5 hours எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. ஓ, இங்கே அழகாக ஒரு சின்ன ஓட போகுதுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். தண்ணி வரல, மழை காலத்துல தான் தண்ணி இருக்கும் போல. நிறைய பஸ்ஸஸ் இருக்கு மக்களே. நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஷிவாஹி பஸ்ஸஸ் இங்க இருக்கு பாருங்க. டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்கு. மக்களே, பஸ்லயே டிக்கெட் எடுத்துக்கலாமா? கண்டக்டர் இருக்காரு பாருங்க. ஷிவாஹி பஸ்ஸஸ். மக்களே, பஸ் போட் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஏசி பஸ்ஸுங்க. நம்ம ஊர் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மாதிரி. டிக்கெட் எடுத்தாச்சு. 25 rupees டிக்கெட் பிரைஸ் பஸ்ல போறதுக்கு. நம்பர்ஸ் கூட மராத்தியில தான் இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல தமிழ இது பண்ணா மட்டும் இது சொல்லுவாங்க, நம்ம தான் லாங்குவேஜ் இம்போசிஷன் பண்றோன்னு. பட் ஆனா இங்க வந்து மராத்தியில தான் ஹிந்தியே யூஸ் பண்றது இல்லைங்க. மகாராஷ்டிரால கவர்மெண்ட் வழக்குகள் எல்லாம் சும்மா யாராவது பேசினா மட்டும் ரிப்ளை பண்றாங்க, இல்லாட்டி மராத்தி தான் எல்லாமே. மக்களே, ஒவ்வொரு பஸ்ஸும் ஃபுல்லாக எடுத்துட்டே இருப்பாங்க போல் இருக்குங்க. நாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் பின்னாடி இருக்கு, ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 10-15 பஸ் இருக்குங்க. மக்கள் வர எடுத்துட்டே இருப்பாங்க போல அடுத்தடுத்த பஸ்ஸா. ஸோ இங்கிருந்து 4 kilometers ஒரு 15-20 minutes ஆகும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப வரும்போது இந்த பஸ் எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து இறங்கிக்க வேண்டியதுதான். ஸோ அஜந்தா கேவ்ஸ் வந்து இதுதான் ப்ராசஸ். என்ட்ரன்ஸ்ல அங்கே போயிட்டு கேவ்ஸ்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் தனியாக. அது அரௌண்ட் 40 rupees இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் காமிக்கிறேன்.
வெல்கம் டு அஜந்தா கேவ்ஸ். அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இந்த மலைகளுக்குள்ளதான் குறைஞ்சு அஜந்தா கேவ்ஸ் கட்டியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ காலையில நாம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ற டைம்க்கே வந்துட்டாலும் அங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பஸ் பிடிச்சி நாம வர்றதுக்கு 1 hour ஆயிருதுங்க. ஸோ 10 மணி ஆயிரும் நாம இங்க வர்றதுக்கு. ஸோ 10 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போலாம். மக்களே, பிரைஸ் டீடைல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஃபார் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சார்க் கண்ட்ரீஸ் 40 rupees. ஃபார் அதர் கண்ட்ரீஸ் 600 rupees. வீடியோ கேமரானா 25 rupees. கேவ் டைமிங்ஸ் வந்து 9 AM to 5:30 PM. யூஸ் ஆஃப் கேமரா ஸ்டாண்ட் நாட் அலவுட் இன் கேவ் ப்ரெமிசஸ். ஓகே, நாம செல்ஃபி ஸ்டிக்கை எடுத்துட வேண்டியதுதான். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஏஎஸ்ஐ தான் லைக் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 40 rupees டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து மேப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு ஃபுல் ரவுண்டு வரணும். இந்த ரிவரோட கரையிலேயே இருக்குங்க வகூரா ரிவர். ரிவரோட கரையில் தான் கிட்டத்தட்ட 28 கேவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேவ் இங்கே ஆரம்பிச்சு அப்படியே ஆத்தங்கரையிலேயே வந்து நாம திரும்பி வர வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அஜந்தா கேவ்ஸ் பத்தி ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அஜந்தா கேவ்ஸ் பாத்தீங்கன்னா மியூரல் பெயிண்டிங்ஸ்க்கு பேரு போனதுங்க. அதுவும் எந்த காலத்துல தெரியுமா? 2nd century BCங்க, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகேவா? கிறிஸ்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மலை பகுதிகளில் நம்ம புத்திஸ்ட் மாங்ஸ் குகைகளை கொடைஞ்சு அதுக்குள்ள மியூரல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வேற வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து மாங்ஸ் வரைஞ்சாங்களா இல்ல அந்த காலத்துல வாழ்ந்த அவங்கள பின்பற்ற சிஷியர்கள் வரைஞ்சாங்களான்னு தெரியாது. அவ்வளோ டீடைல்ஸ் வந்து நமக்கு இல்லை. ஸோ இங்கே வந்து கைட் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? குரூப் ஆஃப் 5க்கு எவ்வளோ, குரூப் ஆஃப் 14க்கு எவ்வளோ, குரூப் ஆஃப் 40க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோலி சார்ஜஸ் அண்ட் போர்ட்டர் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. மக்களே, நம்ம டோலி இல்லைங்க, இது வந்து தூக்கிட்டு போகிற டோலி. ஓகேவா? வயசானவங்களை எல்லாம். ஸோ அதுக்கு வந்து 2000 ரூபா போட்டிருக்கு, 500 ரூபா. ஸோ அழகாக நீங்கள் நடக்க முடியாட்டி இவங்களோட சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாம உள்ளுக்குள்ள போறதுக்கு. ஸோ இங்க நம்ம உள்ள வந்தாச்சுங்க டிக்கெட் கவுண்டர்ல இருந்து. இது வந்து மலை ஏறதுக்கு போறதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்துல ஒரு ஃபுட் ஹில் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. MTDC-னால நடத்தப்படுறது. மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நம்ம TTDC மாதிரி. ஸோ அழகா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த கார்டன்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க மலை ஏற வேண்டியதுதான். அங்க ஸ்டெப்ஸ் தெரியுது பாருங்க, வாங்க போலாம். மக்களே, இங்க பாருங்க, லொகேஷன் ஆஃப் அஜந்தா கேவ்ஸ். ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்குமா? இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க பாருங்க. The 30 rock-cut caves at Ajanta have been excavated in a panoramic horseshoe-shaped gorge of the Wagora River. They belong to 2 distinct phases of Buddhism: the earlier Hinayana phase from 2nd century BC to the 1st century AD, and the later Mahayana phase from 5th century AD to 6th century AD. Finest examples of Buddhist architecture, cave paintings, sculptures. These caves comprise chaitya halls, shrines, viharas, monasteries. ஸோ இதெல்லாம் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க போவோம். மக்களே, அழகாக வந்து அஜந்தா மலைகளுக்கு கீழே இருக்கிற ஃபுட் ஹில் ரெஸ்டாரண்ட்டு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு. இங்கே பாருங்களா, ஒரு பெரிய அரச மரம் இருக்குங்க. அரச மரமா ஆலமரமான்னு தெரியல. விழுதுகள் இருந்தால் ஆலமரம் தானே. இங்கே பாருங்கள், டோலி எல்லாம் வச்சுருக்காங்க. உங்களால் நடக்க முடியலன்னா டோலி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சாச்சு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். சேர் டோலி 2000 rupees, போர்ட்டர் சார்ஜ் 500 rupees. ஸோ வாங்க போகலாம். மக்களே, இங்கே பாருங்கள், டோலி எடுத்துகிட்டு வராங்க மேலே. ஹாய். ஸோ அங்கே ஸ்டெப்ஸும் இருக்குங்க, இந்த மாதிரி ரேம்பும் இருக்குது. ஓகேவா? எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். அடிவாரம் அடுத்தடுத்து பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மை பெஸ்ட் அட்வைஸ், கரெக்டாக 9 o'clock என்ட்ரு ஆகிற மாதிரி வந்துடுங்க. அப்போ தான் வெயில் வர சமயத்தில் நம்ம கீழே இறங்கி வந்துடலாம் பார்த்து முடிச்சுட்டு. இங்கே இருக்கு பாருங்க, கீழே நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கின இடம். அழகாக நம்ம தேசிய கொடியெல்லாம் பறக்க விட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஹார்ட் டெரைன் பாருங்க மக்களே. நம்ம புத்திஸ்ட் மாங்க்ஸு இங்கே வந்து குகைகளை தோண்டி அப்படியே செக்லூடடாக இருந்திருக்காங்க பாருங்க. சொசைட்டி லைஃப்ல இருந்து தனியாக பல நாளத்து கனவு நிறைவேறிடுச்சுங்க.
எல்லோரா கேவ்ஸும் அஜந்தா கேவ்ஸும் பார்க்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆல் த வே நம்ம மகாராஷ்டிரா வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆரம்பிச்சோம். நம்ம எதிர்பார்க்காத பல இடங்களுக்கு நம்மள இந்த யூனிவர்ஸ் கூட்டிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் உங்களுக்கு விர்ச்சுவலா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பாருங்க. அதுதான் இன்னுமே ஹாப்பி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. மக்களே, நம்ம மலை மேல வந்தாச்சுங்க. கேவ்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க. ஓ, அங்க போய் கீழே இறங்கணும் போல. அதுக்குள்ள நம்ம கூட வந்தவங்க அங்க போயிட்டாங்க. நாம மெதுவா வீடியோ எடுத்துட்டே போறோமா, மெதுவா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஆயிருது. இங்க பாருங்க எத்தனை ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஓ, என்ன மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் லுக் பாருங்க மக்களே. வி ஆர் என்டரிங் இன் டு த மெயின் ஏரியாங்க. சூப்பரா இங்கிருந்து எங்க பாருங்க, இங்கெல்லாம் கூட சிசிடிவி வச்சு மேனேஜ் பண்றாங்க. ஏன்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த மான்யூமெண்ட் இல்லை, அதனால ரொம்ப பாதுகாக்கிறாங்க. அஜந்தா எல்லோராவும் நாம் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸில். அதை நீங்கள் நேரில் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே, விர்ச்சுவலா. வரே வா. ஸோ இங்கே ஆரம்பிச்சு ஃபுல்லாக அது வரைக்கும் கேவ்ஸ். ஓ, அந்த சைடு கூட இருக்கு போல் இருக்குங்க, அந்த மலையோட அடிவாரத்தில். மக்களே, வெல்கம் டு த மெயின் ஏரியா ஆஃப் அஜந்தா கேவ்ஸ்ங்க. கேவ் நம்பர் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, ஒரு ஃபுல் மலைத்தொடருங்க. அந்த மலைத்தொடரை குடைஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவ்ஸை கட்டியிருக்காங்களே. அதுவும் சாதாரண கேவ் தோண்டலிங்க. ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. பா, நம்பவே முடியாதுங்க. நம்ம கண்களை நம்மளாலேயே நம்ப முடியாது. டே, எப்படிரா இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களாம் மனுஷ பயலுகளா, ஏலியன்ஸா அப்படிங்கிற அளவுக்கு எப்படி குடைஞ்சிருக்காங்க பாருங்க மக்களே. அநியாயத்துக்கு குடைஞ்சு தூண்கள் எல்லாம் வச்சு ஒரு ஒரு தனி ஊரையே உருவாக்கி இருக்காங்க இங்க. ஓ மை டியரஸ்ட் அஜந்தா, லவ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நாம கேவ் நம்பர் 1க்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது படிச்சிடலாம் குயிக்கா. ஸோ எந்த கேவ் வந்து இந்த கேவ் அளவுக்கு ஹேண்ட்ஸம்லி ஆர்னமெண்டட் கிடையாது. ஆர்னமெண்டட்னா அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா. இது வந்து மகாயானா புத்திஸ்டோட மொனாஸ்ட்ரி. ஓகேவா, நிறைய டைப்ஸ் இருக்காங்க புத்திஸ்ட் மாங்க்ஸ்லயே. ஸோ இவங்க வந்து மகாயானா புத்திஸ்ட் மாங்க்ஸ் போல. ஸோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா புத்தர் வந்து இந்த தவம் பண்ற மாதிரி ஒரு கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. ஃபுல்லா வந்து சுத்தி இருக்கிற வால்ஸ்ல எல்லாமே வந்து மியூரல்ஸ் தாங்க. மியூரல்ஸ்னா இந்த கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கும்ல, அந்த காலத்திலேயே நேச்சுரல் கலர்ஸ் வந்து என்ன மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே. அநியாயத்துக்கு இருக்குங்க. அண்ட் பில்லர்ஸ் எல்லாமே வந்து செம்மையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ்ல இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் இருக்கும் இல்லையா, அதுக்குமே வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க வேற லெவல்ல. ஸோ புத்தர் உட்கார்ந்துருக்காரு. கீழே வந்து அந்த மான்கள் எல்லாம் இருக்கும்ல, டியர் போஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறது வந்து நம்ம புத்தர் சாரநாத், வாரணாசிக்கு பக்கத்துல சாரநாத் இருக்குல்ல, அங்கதான் ஃபர்ஸ்ட் செர்மன் கொடுத்தாரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அதை டெபிக்ட் பண்ற மாதிரி இங்க புத்தர் சிலை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அஜந்தா கேவ்ஸ்குள்ள. அநியாயத்துக்கு இருக்குங்க. மேல ஃப்ளோர்ல எல்லாம் கூட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க சாமியானா டைப்லயே. வேற லெவல்ல இருக்குங்க மக்களே. இப்ப கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சி இருக்கிறதே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, இங்க பாருங்க ரூஃப் டாப் எல்லாம் கூட டெக்கரேட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஆளுங்கன்னே தெரியலீங்க. பிசில அதுவும்.
நம்ம புத்திஸ்ட் மாங்க்ஸ் வந்து மழைக்காலங்கள்ல இங்க ரிட்ரீட்டுக்காக வருவாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சோ அவங்க வந்து இந்த மேல இருக்கிற கேவ்ல இருந்து அந்த கீழே ரிவர் ஓடுது பாத்தீங்களா? அந்த ரிவர் வரைக்கும் போறதுக்கு ஒவ்வொரு குகையில இருந்துமே ஸ்டெப்ஸ் இருக்குமாங்க. இப்ப அது கொஞ்சம் பாழடைஞ்சிருச்சு. எந்த ஸ்டெப்ஸுமே வந்து ஃபுல்லா இல்ல. பட் உள்ளுக்குள்ள அந்த ரிட்ரீட் சென்டருக்குள்ள நம்ம ஒவ்வொரு கேவ்க்குள்ள இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே மலைச்சு போயிடுறவங்க. ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணியிருந்த அந்த சமயங்கள்ல அவங்க நிதர்சனமா வாழ்ந்துட்டு இருந்த சமயங்கள்ல எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் பாருங்க மக்களே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மலைகளை கொடைஞ்சு இந்த மாதிரி ஒரு குகையை கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ள புத்தரோட ஜாத்தகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா புத்தரோட கரண்ட் லைஃப், பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் பத்தியும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஃபுல்லா அவங்க இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அதை டெபிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பெயிண்டிங்ஸும் அதை டெபிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. மேல ரூஃப் டாப்ல இருக்கிற டிசைன்ஸும் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. மக்களே, கேவ்ஸ் ஆஃப்டர் கேவ்ஸ் வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி தாங்க. அஜந்தா ஃபுல்லாவே வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி தான். எல்லோரால வந்து புத்திஸ்ட், ஜெயின், ஹிந்து எல்லாமே இருக்கும். இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி தாங்க இருக்கு. என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இன்னுமே பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமும் அந்த மியூரல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருந்தாலும் இன்னும் அதோட எச்சங்கள் எல்லாம் இருக்கு. அதுவே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா புதுசா கட்டி அவங்க இருந்த சமயத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க இந்த இடங்கள்லாம். அநியாயங்க. இந்தியாவோட மூல முடுக்கெல்லாம் நம்ம அன்பிலீவபிளா இருக்கும். நம்ம பார்க்க பார்க்க அப்படியே நமக்கு வியந்து போயிடுவோம். நம்ம கேவ் நம்பர் 3 போறோம் வாங்க. மக்களே, ஒவ்வொரு கேவுமே மாஸ்டர் கிளாஸுங்க. உங்க அக்கா மக்கா இதுக்கு 1 டே ஃபுல்லா எடுத்துக்கிட்டு வந்துருங்க மக்களே. அஜந்தாக்கு அநியாயத்துக்கு இருக்கு. எவ்வளோ பெரிய ஹால்ஸ், எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. இந்த மலையை குடைஞ்சு பண்ணியிருக்காங்கன்னா இது வேற லெவலுங்க. இந்த மனுஷங்களா ஏலியன்ஸான்னு தான் தோணுது. எல்லோரா பார்த்தப்பவும் சரி, அஜந்தா பார்த்தப்பவும் சரி, மனுஷ பசங்களா இல்ல ஏலியன் பசங்களா இதை பில்ட் பண்ணதுங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு புத்த விகாரங்களும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு குகைகளுமே வந்து ஒவ்வொரு புத்த விகாரங்களா இருக்குங்க. நிறைய வந்து பிரேசில்ல இருந்து, சவுத் அமெரிக்கால இருந்து, நார்த் அமெரிக்கால இருந்து, சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து முக்கியமா, அதுக்கப்புறம் ஜப்பான், கொரியால இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வராங்க. இது வந்து புத்திஸ்டுக்கு ஆன இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஏசியா மக்கள் நிறைய வராங்க. நிறைய புத்திசம் வந்து அங்கதானே ஃபாலோ பண்றாங்க. புத்தர் வந்து இங்க பிறந்து அதுக்கப்புறம் புத்திசம் வந்து வேர்ல்டு
ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனாலும், முக்கியமா சவுத் ஈஸ்ட் ஏசியால ஸ்ப்ரெட் ஆனாலும், நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு புத்திஸ்ட் ரிலீஜனை ஃபாலோ பண்ற மக்கள் இல்ல. ஹிமாலயன் சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உத்தரகண்ட், அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸ்ல இந்த மாதிரி சில ஏரியா, சிக்கிம் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல மக்கள் இருந்தாலும், நிறைய மக்கள் வந்து கொரியா, ஜப்பான், சைனா இந்த மாதிரியான ஊர்கள்ல தானே இருக்காங்க. தாய்லாந்து, கம்போடியா இந்த மாதிரியான ஊர்கள்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாம் நிறைய வர்றாங்க. ஸோ புத்திஸ்ட் இதுனே இருக்குங்க, பேக்கேஜ்னே இருக்கு. ஸோ அவங்க வந்து இங்க வந்தாங்கன்னா புத்தகயா, அதுக்கப்புறம் நம்ம வாரணாசி பக்கத்துல இருக்கிற சார்நாத், அங்கதானே புத்தர் வந்து ஃபர்ஸ்ட் செர்மன் கொடுத்தாரு. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான பிளேசஸ் அவங்க விசிட் பண்றதுல. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான பொக்கிஷமா இருக்கணும். இதெல்லாம் வந்து நாம போற்றி புகழுங்க. அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்டு ஒண்டர்ஸ்ல ஒன்னா இருக்கணுங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து நம்ம நாடு வந்து அசர்ட்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு பொக்கிஷங்களை எல்லாம் நீங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு வேர்ல்டு பாடிக்கு நம்ம நிறைய என்ன சொல்றது ப்ரெஷர் கொடுக்கணுங்க. இங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு செவர்கள்ல இருக்கிற கலைநுட்பம் மிக்க சிற்பங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு மெடிடேஷன் செய்யற இடம் தான். பட் அந்த இடத்த கூட எந்த அளவுக்கு வந்து செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க மக்களே. எல்லா கற்ப கிரகத்திலயுமே வந்து நம்ம புத்தர் வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. சில கேவ்ஸ்ல எல்லாம் பார்த்தா அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த கேவ் வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெடிடேஷன் செய்யற இடங்க. இங்க பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இல்ல. சிலது வந்து பியூரா வந்து உள்ளுக்குள்ள நம்ம டீச்சிங்ஸ் எல்லாம் நடக்கிற இடம் மாதிரி இருக்கும். ஒரு குரு வந்து சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான மீட்டிங் ஹால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சில இடங்கள் பியூரா பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய அமைப்புகளை பார்க்க முடியும். இது ஒரு மாஸ்டர் பீஸுங்க. உள்ளுக்குள்ள வந்து சென்டர் பீஸா நம்ம சிவலிங்கம் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் சிவலிங்கம் வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சுத்தியும் வந்து பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் மேல ரூஃப் இருக்கு பாருங்க, அது இன்னும் வுட் வச்சு வேஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு பில்டிங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. அது இதே மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கிற புத்திஸ்ட் கேவ்ஸ்லயும் பார்த்தோம். எல்லோரா கேவ்ஸ்ல ஹிந்து குகைகள் இருக்கும், ஜெயினர் குகைகள் இருக்கும், புத்தர் குகைகள் இருக்கும். அஜந்தா கேவ்ஸ் வந்து வெறும் புத்தர் குகைகள் மட்டும்தான். ஏன்னா இது எல்லோரா கேவ்ஸ்க்கெல்லாம் பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே கட்டினதுங்க. நான் தான் சொன்னேன்ல, கிறிஸ்துக்கு முன்னாடியே கட்டினது. இது வந்து கேவ் நம்பர் 10 இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தவாகனா பீரியட், வகாடகா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசோகர் இருந்தாரு தெரியுமா, அந்த ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லா அந்த காலம் இல்ல, பட் அந்த மாதிரியான காலகட்டங்கள். ஸோ அந்த அப்பதான் வந்து இந்த வேத சமயங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஹிந்துயிசம், சைவம், வைணவம் எல்லாம் மெதுவா டெவலப் ஆனது. பாருங்க, அந்த காலத்துல வந்து ஹிந்துயிசம் அப்படிங்கிற மேஜர் ரிலிஜன் மாதிரி எல்லாம் கிடையாது. புத்திசம் எப்படி ஒரு சமயமோ அது மாதிரி சைவம் ஒரு சமயம், வைணவம் ஒரு சமயம், சமணம், நம்ம ஜெயினம் இருக்குங்கல்ல அவங்க ஒரு சமயம். இந்த மாதிரி சக்தி வர்ஷிப் ஃபாலோ பண்றவங்க அவங்க தனி சமயமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கணபதியம்னு இருந்துச்சு, கானாபத்தியம்னு இருந்துச்சு, நம்ம பிள்ளையார வழிபடுறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் தாங்க எல்லாருமே. ஒவ்வொரு குருஸ் வந்து அவங்க எந்த முறையில வந்து அவங்க என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சாங்களோ அதை வந்து அடுத்தடுத்து வந்த சிஷியர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை ஒரு ரிலீஜன் மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாமே அப்படித்தானே. நம்ம கிரைஸ்ட ஃபாலோ பண்ணி கிறிஸ்துவமாச்சு, நம்ம நபிகளை ஃபாலோ பண்ணி இஸ்லாம் ஆச்சு, புத்தரை ஃபாலோ பண்ணி புத்திசம் ஆச்சு, ஜெயினரை ஃபாலோ பண்ணி ஜெயினமாச்சு. ஸோ நாம மதங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கவே கூடாதுங்க. இது எல்லாமே ஒரு வழிகள் தான். கேவ் நம்பர்ல இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாத்தீங்களா மக்களே, இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மொனாஸ்ட்ரிங்க. பிஃபோர் கிரைஸ்ட், நம்ம ஜீசஸ் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேவ்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் வந்துருச்சுங்க. எவ்வளோ பழமையான கலாச்சாரம் நம்ம இது. மக்கா ஒரு பெரிய மலையவே குறைஞ்சு இவ்வளோ பெரிய மொனாஸ்ட்ரி கட்டி அதுக்குள்ள அந்த காலத்திலேயே நேச்சுரல் கலர்ஸ் வச்சு பெயிண்டிங்ஸ், மியூரல்ஸ் எல்லாம் பண்ணி என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. அடே எங்க அப்பா சாமி, அஜந்தா எல்லோராலாம் வாழ்க்கையில ஒரு டைமாவது நம்ம 2 கண்ணு வயசாகி திரையுலகிற்கு முன்னாடி வந்து பாத்துறணுங்க. விர்ச்சுவலா காட்டுறதுல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நேர்ல வந்து பார்க்கணும், ஓகேவா? அப்பதான் நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு.
மக்களே இப்பதான் 10 கேவ் முடிச்சுட்டு வந்திருக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க மேல வர வர இந்த வேலி, அஜந்தா மலைகளோட வேலி. இவ்வளவு மலைகளுக்குள்ள வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி இந்த கீழே இந்த ஆறு ஓடுதுங்க. அழகா 2-3 பிரிட்ஜ் வச்சிருக்காங்க கிராஸ் பண்ணி போறதுக்கு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ராக் ஃபால் டியூரிங் மான்சூன் ப்ளீஸ் வாக் அலாங் த கேவ் சைடு. ஸோ மான்சூன் சீசன்ல எல்லாம் வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் போல. மக்களே நம்ம 13th கேவில் இருக்கோங்க. இங்க வந்து தண்ணீர் சேகரிக்கிறதுக்கான தொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க மக்களே. மாங்ஸ்க்கு இங்க தண்ணீரெல்லாம் தேவைப்படும்ல, கிணறெல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள இன்னொரு கிணறு இருக்கு. வாட்டர் கன்சர்வே, மழை நீரை சேகரிச்சிருக்காங்க. ஐயோ, இங்க மனுஷங்க தங்கறதுன்னா இப்ப தண்ணீரும் தேவைப்படும் தானே. இது வந்து ஒரு ஃப்ளோரு மேலே, டாப் ஃப்ளோரும் இருக்கு பாருங்க. வாட்டர் கன்சர்வேஷனா, ஓ மை காட், வேற லெவல் மக்களே. அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க. மலைக்குள்ள அப்படியே மழை தண்ணி இங்க இந்த மலையில இருந்து விழுறது, அப்படியே இங்க ஸ்டோர் பண்ணி கிணத்துல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. மழை நீர் சேகரிப்பெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கிரைஸ்ட். நம்ப முடியுது அவங்களால? மக்களே, அஜந்தா கேவ்ஸ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? என் கூட சேர்ந்து அப்படியே நான் மெய் மறந்து போயிருக்கேங்க. நம்ம அஜந்தா கேவ்ஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஃபேஸ் இருக்குங்க அஜந்தா கேவ்ஸ். ஒன்னு வந்து 2nd செஞ்சுரி பிசிங்க, நம்ம கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 2வது செஞ்சுரி, ஓகேவா? அப்ப வந்து சத்தவாகனா டைனாசிட்டி அப்படிங்கிற ஒரு பேரரசு தான் வந்து நம்ம வடக்கு பகுதிகளை ஆண்டுட்டு இருந்துச்சு. தெற்குல ஃபோர்ஸ் வந்து நம்ம சங்ககால சோழர்கள், சங்ககால பாண்டியர்கள், சங்ககால சேரர்கள் இவங்கெல்லாம் தான் ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த டைம்லயே வந்து இங்க குகைகள் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க புத்தர்கள், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த 2nd செஞ்சுரியில கட்டினதெல்லாம் வந்து பிரேயர் ஹால்ஸ், சைத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மியா தான் இருக்கும். மோர் ஃபோக்கஸ் வந்து இந்த ஸ்டூபாக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதாவது புத்தரோட சிலைகளை வச்சு வழிபாடு நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டர் ஃபேஸ்ல வந்து 5th to 6th செஞ்சுரி காலங்கள்ல, ஓகேவா? சோ அப்போ வந்து வகாடகா டைனாசிட்டி அப்படிங்கிற ஒரு டைனாசிட்டி தான் வந்து ஆண்டுட்டு இருந்திருக்கு. இந்த பேரரசு பேரெல்லாம் நம்ம அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஏன்னா இதெல்லாம் பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடிங்க. சோ அப்ப வந்து ஹரிசேனா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு 5th and 6th செஞ்சுரியில நான் பேசிட்டு இருக்கிறது, ஓகேவா? இப்ப நாம பாக்குறது கூட கேவ் நம்பர் 17 தான். இதெல்லாம் ஏடி, இதெல்லாம் புது ஃபேஸ், ஓகேவா? சோ அது மாதிரி இந்த மாதிரி கேவ்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்டு கார்விங்ஸ், பெயிண்டிங்ஸ்,
பெரிய பெரிய மொனாஸ்ட்ரிஸ் விஹாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தியாஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமான பிரேயர் ஹால்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மொனாஸ்ட்ரிஸ்னா மாங்க்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இங்க லாங் டேர்மா ஸ்டே பண்ணலாம், ஓகேவா? அவங்களுக்கு குக் பண்றதுக்கான இடங்கள், தூங்குறதுக்கான இடங்கள், வழிபாடு நடத்துறதுக்கான இடங்கள், இந்த டீச் பண்ணுவாங்கல்ல குரு சிஷ்யர்கள், அந்த மாதிரி டீச் பண்றதுக்கான இடங்கள், விபாசனா பிரேயர்ஸ் செய்யற மாதிரியான இடங்கள் எல்லாம் நிறைய கட்டினது வந்து இந்த 5th to 6th செஞ்சுரி காலங்கள்ல தான், செகண்ட் ஃபேஸ்ல இந்த வகாடகா டைனாஸ்டி இருந்த பீரியட்ல. இங்க பாருங்க என்ன மாதிரி மியூரல்ஸ் இருக்கு பாருங்க மக்களே. லேட்டர் பீரியட்ல இந்த நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் வச்சு அப்படியே கலை வண்ணம் கண்டிருக்காங்க. அதுவும் எத்தனை செஞ்சுரி கடந்து இப்பவும் நமக்கு இன்னும் அதோட எச்சங்கள் வந்து மீதி இருக்குன்னா, அப்போ கரெக்டா வந்து கோல்டன் பீரியட்ல இருந்த காலங்கள்ல எப்படி இருக்கும் பாருங்க. உள்ள வந்து ஒரு கைடு கேமராங்கிற பாருங்க, டார்ச் லைட் வச்சு இந்த பெயிண்டிங்ஸோட ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஒரு 5 minutes கேட்கறப்பவே வந்து நமக்கு பிரமிப்பா இருந்துச்சுங்க. அட பாவீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு வரைஞ்சிருக்காங்க. சும்மா குருட்டாம்பூக்ல எல்லாம் வரையிலைங்க. நம்ம புத்தரோட ஜாத்தகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட இந்த பிறப்பு, அதாவது கரண்ட் பிறப்பு, அவரோட முற்பிறப்புகள், ஸோ இதெல்லாம் அதோட கதைகள் எல்லாமே பேஸா வச்சுதான் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட் விஷயம் என்னன்னா, இது பழங்காலத்து குகைகள் இல்ல, இடையில வந்து நம்ம ஆளு அஜந்தா கேவ்ஸா மறந்தே போயிட்டாங்களாங்க. எல்லோரா கேவ்ஸாவது வந்து இந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற மக்கள், இது எப்பவுமே இங்க இருக்கு, மலை மேல குகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் இருந்துச்சான், ஓகேவா? பட் ஆவணப்படுத்தல எந்த மன்னர்களும். நம்ம ஊர்ல சோழர்கள் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்துவாங்க இந்த கற்கள்ல இது வச்சு குறிப்புகளை எழுதி ஆவணப்படுத்துவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வடக்குல அந்த பழக்கம் வந்து அவ்வளவா இல்லை போல. இந்த குகை பாத்தீங்களா எவ்வளோ ஆர்னமெண்டலா எப்படி இருக்குன்னு. எல்லோராலையும் இதே மாதிரி ஒண்ணு பார்த்தோங்க. நடுவுல வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் மாதிரி இருக்கு, அதுல வந்து புத்தரோட உருவ சிலையை பொறிச்சிருக்காங்க. அண்ட் மேல ரூஃப்ஸ் எல்லாம் வந்து இந்த உட்டன் பில்லர்ஸ் வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸுங்க. அந்நியாயத்துக்கு இருக்குங்க. இதெல்லாம் நேர்ல வந்து பார்த்தாதான் அதோட பிரமிப்பு தெரியும். நான் எவ்வளவுதான் டிஸ்கிரைப் பண்ணாலும் அது வந்து ஒரு விர்ச்சுவலா பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நேர்ல வந்து நம்ம கண்களால அதை பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்றது இருக்கு, அற்புதமோ அற்புதங்க, அந்நியாயத்துக்கு இருக்கு. ஸோ இடையில காணாம போயிருச்சு, அதை மறந்துட்ட பாருங்க சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் 1819 ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் ஜான் ஸ்மித்ங்கிறவர் தான் வந்து மறுபடியும் அஜந்தா கேவ்ஸை கண்டுபிடிச்சு எத்தனை குகைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் இருக்குன்னு ஆவணப்படுத்தினவருங்க. 10 மணிக்கு உள்ள வந்தவங்க 11:45, அது ஆல்மோஸ்ட் 2 hours ஆகுது. நாம் இன்னும் 20 கேவ்ஸே பார்த்து முடிக்கலீங்க. ஐ மீன் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே முடிச்சாச்சு. இன்னும் அட்லீஸ்ட் 1 hour தேவைப்படும் நமக்கு முடிக்கிறதுக்கு. 1 மணி ஆயிரும் நம்ம முடிக்கிறதுக்கு. ஐயோ, ஒரு 3-4 hours எல்லாம் வச்சுட்டு வந்துருங்க, அப்போதான் பொறுமையாக பார்த்து ரசிக்க முடியுங்க. பா, ஒவ்வொரு கேவ்ஸும் பார்த்தீங்களா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குங்க. நம்ம அஜந்தா குகைகள்ல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங்ஸ் தாங்க, மியூரல் பெயிண்டிங்ஸ் தான். அதுல விசேஷமானது என்ன தெரியுமா? இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து அந்த காலத்துல எங்க இந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அப்ப எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தானே. அந்த நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா மினரல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வச்சுதானாங்க. இந்த கேவ் நம்பர் 21ல கூட நிறைய மியூரல் பெயிண்டிங்ஸ், கார்விங்ஸ் எல்லாம் இருக்குங்க. எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. அந்த நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தால அந்த நேச்சுரல் பெயிண்ட்ஸ் வச்சு செஞ்ச மியூரல்ஸ் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த தோரண வாயில்கள், அந்த பில்லர்ஸ், மேல ரூஃப் டாப், எல்லாத்துலயுமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதோட எச்சங்கள் தான் இருக்குங்க, கம்ப்ளீட்டா இல்ல. அன்பார்ச்சுனேட் உண்மையிலேயே சொல்லணும்னா, ஏன்னா நிறைய மழை பெய்யும் போது அந்த ஈரத்தன்மைக்கு இந்த சொட்டெல்லாம் செய்யும்ல, ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல அது அழிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சூப்பரா ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. 2 சைடும் பாத்தீங்கன்னா அவரோட சிஷ்யர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க நின்றுட்டு சாமரம் வீசுற மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பத்மபாணி போதிசத்துவ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேவ் நம்பர் 1ல பார்த்தோம்ல, செம்ம பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்ஸ். அதுதான் வந்து மியூரல் பெயிண்டிங்ஸ்லயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் புத்திஸ்ட் இமேஜஸ் ஆங்க. ஐகானிஸ்ட் புத்திஸ்ட் இமேஜ்னு சொல்றாங்க. பத்மபாணி அதாவது தாமரையில வீற்றிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பத்மபாணினா. ஸோ தாமரையில் இருக்கிற மாதிரியான புத்தரை வந்து அவ்வளவு தத்ரூபமா வடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்கள் கொடுத்து வச்சிருக்கணுங்க. கடவுள் கண்களை படிச்சது வந்து நம்ம தேசத்துல இருக்கிற இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். மக்களே, என்ன சொல்றீங்க? மக்களே, 22nd கேவு மேல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியான அமைப்பு எப்படி தெரியுது பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கோம். அதுக்கு தான் சொன்னேன் காலையிலேயே வந்துடணும். காலையிலேயே வந்து நம்ம பாதிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் வெயில்ல மாட்டிக்கிட்டோம். பிப்ரவரி மாசத்துல ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப ஹியூமிடிட்டி எல்லாம் இல்லை. சம்மர்ல எல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ சம்மர்ல எல்லாம் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் பிளான் பண்ணாதீங்க. மான்சூன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அருமையான சீசன். ஓகேவா? சரி வாங்க, இன்னும் வந்து ஒரு 10-12 கேவ்ஸ் இருக்கு. சீக்கிரம் பார்த்து முடிப்போம். மக்களே, இங்க பாருங்க, ராமர் அணில் பக்கத்துல வந்து பயம் இல்லாம ஓடுறான் பாருங்களா. டேய், எங்கடா ஓடுற? எவ்வளவு இன்ட்ரிகேட்டா பண்ணிருக்காங்க பாருங்க கிடைச்ச இடத்துல எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அஜந்தா கேவ்ஸோட கேவ் நம்பர் 26, த ஃபைனல் கேவ்ங்க. இதுல வந்து புத்தரோட மகா நிர்வாணா ஸ்டாச்சு இருக்கு பாருங்க. 23 அடி லாங் மகா நிர்வாணா பொசிஷனுங்க. இது வந்து புத்தர் கடைசியில சமாதி அடைஞ்சாங்க தெரியுமா? அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே பில்லரா வடிச்சிருக்காங்க. சுத்தியும் வந்து புத்த முனிகள் வந்து மோன் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. நடுவுல வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கு. அதுலயும் வந்து புத்தரோட ஸ்டாச்சு வந்து வடிச்சிருக்காங்க. செம்ம பவர்ஃபுல்லான கேவுங்க இது. அவ்வளோ பியூட்டிஃபுல் வைப்ஸ். உள்ள வந்தாவே உங்களுக்கு அந்த புத்தரோட அந்த என்ன சொல்றது, அந்த பவர்ஃபுல் வைப்ஸ் வந்து உங்களை தொத்திக்கும். அந்த அளவுக்கு வந்து பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அமைப்புகள், அந்த சைட்ல இருக்கிற வால்ஸ்ல இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்பா எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து லாங் பிரேயர் ஹாலுங்க. சென்ட்ரல்ல ஒரு ஸ்டூப்பா இருக்கு. அந்த நடுவுல சிவலிங்கம் மாதிரி இருக்கு தெரியுமா? அதுல வந்து புத்தரோட இமேஜை வந்து காவ் பண்ணி இருக்காங்கல்ல. சோ அது வந்து பாக்குறப்பவே வந்து உங்களுக்கு மெய்மறந்து போயிருவீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பில்லர்லயும் இருக்கிற வடிவமைப்புகளும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெம்டேஷன் பை மாரா, மிராக்கிள்ஸ் ஆஃப் புத்தா, புத்தர் பிரீச்சிங் சீன்ஸ், இதெல்லாமே நரேட் பண்ற மாதிரி அந்த ஸ்டூபாவை சுத்தி இருக்கிற வாள்கள், அதாவது செவறுகள்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வடிச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க உள்ளுக்குள்ள வந்து இந்த அமைப்புக்கும் அந்த புத்தர் ஸ்டாச்சுக்கும் பரிநிர்வாண பொசிஷனையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்து செம அமைதி தொத்துக்கும். அதாவது நம்ம
ஆன்மீக ஒளின்னு சொல்லுவாங்கல்ல, அது நமக்குள்ள பாயிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன். அங்க மேல ரூஃப் டாப் எல்லாம் பாருங்க, அப்படியே வந்து அந்த உட்டன் அதுலயே வந்து பண்ண மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் ஒண்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னால வார்த்தைகளால சொல்லவே முடியாது மக்களே. ஸோ இது வந்து மகாயானா புத்திசம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டூப்பாங்க. அவ்வளோ டிவைன் ஃபிகரா இருக்கு உள்ளுக்குள்ள நாம் இந்த ஸ்டூப்பாவை பார்க்கறதுக்கு. இது வந்து வெளியமைப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னும் எதுவும் பாதுகாத்துட்டு வராங்க, சயின்டிபிக்கா பாதுகாக்கிறாங்க ஏஎஸ்ஐ வந்து இந்த பெயிண்டிங்ஸ் கேவ்ஸ் எல்லாத்தையுமே. மக்களே மொத்தம் 26 கேவ்ஸுங்க. 26 கேவ்ஸையும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியில பார்த்த கேவ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல? தாறு மாறு தக்காளி சோற அஜந்தா கேவ்ஸு. ஓ மை காட், 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30க்கு நம்ம முடிச்சிருக்கோம். 2.5 மணி நேரம். இப்போ ஆல் த வே நாம திரும்பி என்ட்ரன்ஸுக்கு போகணுங்க. அவ்வளோ தூரம் போகணும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரு. வாங்க போவோம். மக்களே, நம்ம அஜந்தா கேவ்ஸ் பார்த்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கோங்க. மலைகளுக்கு வந்துட்டு மலைகளோட நேட்டிவ்ஸ் ஆன இவங்களை பார்த்துட்டு போகாம எப்படி? பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இங்க பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கானுங்கன்னு. அப்படியே ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கானுங்க பாருங்களா. சண்டை வேற போட்டுக்கிறானுங்க. ஐயோ, எவ்வளவு பாசமா ஃபேமிலி மாதிரி இருக்கானுங்க பாருங்க மக்களே. செம்ம கியூட்ல பேன் பாக்குறானுங்களா பாருங்களா, பண்ற கூத்தையெல்லாம் செம்ம. ஐயோ சண்டை. மக்களே, நம்ம அஜந்தா மலை மேல இருந்து கீழே வந்தாச்சுங்க. ஸோ நான் கீழே காமிச்சேன்ல நம்ம ஃபுட் ஹில் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்ற டைமில் வந்தீங்கன்னா சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். நாம் கடைசியாக இருக்கிற என்ட்ரன்ஸ், இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கேயே போய்க்கலாம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் அவுரங்காபாத் போகணுமோ போயினா நம்ம அங்கே பிபிகா முக்பாரத்னு ஏதோ இருக்கா. ஸோ தாஜ்மஹாலோட ரெப்ளிகா, தாஜ்மஹால் ஆஃப் டெக்கான்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் ஒரு பார்க் இருக்குது, சூப்பரான பார்க் அண்ட் ஜூ, குட்டி ஜூ சாம்பாஜி நகரில். அது ரெண்டையும் ஒரு விலாகாக கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போனால் நல்லது. வாங்க போவோம். இங்கே பாருங்க, அங்கங்கே போகிற வழியில் உட்காந்துருக்கானுங்க. எப்படி போகிறான் பாருங்க. ஓ, ஜூவில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அவனுங்களோட லேண்டுக்குள்ளே வந்துட்டு அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஐயோ மிரட்டுறாங்க. சிஐஎஸ்எஃப் எல்லாம் இருக்காங்க, சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். மக்களே, நம்ம எக்ஸிட் வந்தாச்சுங்க. தி கிரேட் அஜந்தா கேவ்ஸை சுற்றி பார்த்தாச்சு, ஜென்ம சாபல்யம் அடைஞ்சாச்சு. நம்ம மூவர்ணக்கொடி இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். பஸ் வந்தால் கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியாவில் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பேக் டு சாம்பாஜி நகர். மக்களே, பஸ் வந்துருச்சுங்க. 2 பஸ் வந்துருச்சு, கிளம்ப வேண்டியது தான். மக்கள் எல்லாம் லைனாக வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். 25 ருபீஸுங்க. வரும்போது ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம், இப்போ கேஷில் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ கேஷ் வச்சுக்கோங்க, சில்லறையே கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகேவா? ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 25 ருபீஸ். ருபீஸ் கூட மராத்தியில் தான் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் இருக்காது. அநியாயம் பண்ணுறாங்க. நம்ம நம்பர்ஸ் கூட தமிழில் இருக்குது தெரியும்ல, பட் நாம தான் யூஸ் பண்ணுறதில்ல. மகாராஷ்டிரா மராத்தி மக்கள் இன்னும் மராத்தி மொழியிலே யூஸ் பண்ணுறாங்க பாருங்க நம்பர்ஸ் எல்லாம். சரி கிளம்புவோம். நம்ம பஸ் போர்ட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய விஐபி வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுங்க. ஏதோ செக்யூரிட்டி சம்பந்தமான பெரிய ஆபீசர் வந்திருப்பாங்க போல, ஆர்மியில இருந்து. இங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்து அப்படியே சூப்பரா நிறைய ஒரு ஒரு படையே போயிட்டு இருக்கு. போட் பண்ணியாச்சுங்க நம்ம பஸ். நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க, சொன்னால நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸ்லோவனியான்னு சொன்னாங்க, எஸ்டோனியான்னு சொன்னாங்க, பிரேசில்னு சொன்னாங்க, சவுத் கொரியான்னு சொன்னாங்க. ஸோ உலகத்துல இருந்து எல்லா மூலைகள்ல இருந்தும் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்க்கு மக்கள் வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கிடெக்சர் மார்வல்னே சொல்லலாம்.
ஓகேவா? ஸோ நீங்களும் கண்டிப்பா இங்கெல்லாம் வரணுங்க. ஓகேவா? விர்ச்சுவலா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டே அன்னைக்கு நம்ம அஜந்தா கேவ்ஸ் க்ளோஸ்டுங்க. எல்லோரா கேவ்ஸ் வந்து டியூஸ்டே க்ளோஸ்டு. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு வந்துக்குங்க. காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேற எல்லோரா வந்து காலையில 6 மணிக்கே ஓபன் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகேவா? மக்களே வந்தாச்சுங்க மெயின் என்ட்ரன்ஸுக்கு. நம்ம மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சூப்பரா ஏசி பஸ் எல்லாம் விட்டு ஷட்டில் பஸ் ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாம் வரங்காட்டி அவங்களுக்கும் தகுந்த மாதிரி செம்ம சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஷட்டிலு, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அஜந்தால. ஃப்ரெண்ட்ஸ் நாம வெளியே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்ல ஷாப்பிங் ஏரியா இருந்துச்சுல, காலையில் நம்ம வந்தப்போ எல்லா கடையும் க்ளோஸாக இருந்துச்சு. அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா கடைகளும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸு இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க ட்ரீம் கேச்சஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் சுவனீர் எல்லாம் வேணும்னா அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியது தான். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஜனதா ஹோட்டல்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க நியூ ஜனதா ஹோட்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். ஹேட்ஸு, ஸோ ஃபுல்லாக ஹேண்ட் கிராஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் ஷேட்ஸு இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அஜந்தா இஸ் ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலேயே தரவுலி என்ஜாய்ட் இட். சரி வாங்க சாப்பிடுவோம். மக்களே வெஜ் தாலி சாப்பிட போகிறோங்க. ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடலாம். உடனே சாப்பிடணுன்னா நம்ம ஒரு மளிகை தான். மீல்ஸ் வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கீங்க. நார்த் இண்டியன் மீல்ஸ், சப்பாத்தி கறியோட ரைஸ் கொடுப்பாங்க கொஞ்சம். இதோ வந்துருச்சு பாருங்க நமக்கு தாலி. தேங்க்யூ பையா. இங்கே பாருங்க ரெடியாக இருக்கா. வாங்க சாப்பிட்டு சூப்பராக கிளம்புவோம் தெம்பா. மக்களே இங்கே பாருங்க ராஜஸ்தானி செப்பல்ஸ், இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அதை மறந்துட்டா. பட் எல்லாமே அஜந்தா கேவ்ஸ்ல நிறைய இருக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியாஸ்ல. இங்க பாருங்க லேடிஸ் பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ் லேடிஸ்க்கு தாங்க எக்கச்சக்கமா இருக்கு. வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் சிலைங்க இதெல்லாமே இருக்கு. ஸோ மக்களே நம்ம மத்திய பிரதேஷ் சாம்பாஜி நகர் பக்கத்தில் இருக்கிற அஜந்தா கேவ்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லலாம் அஜந்தா அண்ட் எல்லோரா. ரொம்ப நாளைய கனவு இங்கே வந்து நேரில் பார்க்கணுன்னு, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. உங்களுக்கு விர்ச்சுவலாக காட்டினதுலேயும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷாம்பாஜி நகர் மகாராஷ்டிரா பூனா பக்கம்லாம் வந்தால் அப்படியே ஒரு விசிட்டை போட்டு அஜந்தா எல்லோரா கேவ்ஸை விசிட் பண்ணுங்கள் மக்களே. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு டைமாவது பார்க்கணும். இந்த வீடியோவில் நிறைய டைம் நான் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே. அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். எதுவுமே ஹைப் பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ செம்ம ஹாப்பி. எப்போ கணேஷா ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அஜந்தா கேவ்ஸ்லேருந்து சாம்பாஜி நகர் வரைக்கும் போகிற பஸ் விளாக் தான் பார்க்க போகிறோம். ரிட்டர்ன் ஜர்னியும் கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படியே மகாராஷ்டிராவோட இன்டீரியர் ஏரியாஸை விர்ச்சுவலாக காமிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம ரிட்டர்ன் ஜர்னியும் கவர் பண்ணுறது. எங்கே போனாலும் புதுசாக போகிற இடங்களெல்லாம் வந்து நாம் எல்லா இடத்துக்கு போக முடியும். நான் ட்ராவலர் சுற்றுறேன், நீங்கள் விர்ச்சுவலாக பார்க்கணும் அப்படிங்கிறது தானே எங்களோட விருப்பம். அதுதானே இன்ஃப்ளூயன்சரோட வேலை. என்ன சொல்கிறீங்க? ஸோ ரிட்டர்ன் ஜர்னியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் அஜந்தா கேவ்ஸ் மகாராஷ்டிரா மக்களே, சாம்பாஜி நகர். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.